அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷஹ்லி ஷத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கடந்த 2 பதிவுகளில் வியத்தகு குர்ஆன் என்கிற இந்த தொடர் எந்த மாதிரி செய்திகளை உங்களுக்காக சுமந்து வரப்போகிறது, என்ன மாதிரி கல்விகளை இந்த தொடரிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். முக்கியமாக இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் தேவைப்படுது. ஒன்று, குர்ஆனை பற்றிய அறிமுகம். அந்த அறிமுகம் என்பது இலக்கிய கண்ணோட்டத்திலான ஒரு அறிமுகம். இரண்டாவது, ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறா இருந்தால் அதனுடைய மொழியை பற்றி பார்க்கணும். அப்போ குர்ஆன் வந்திருக்கக்கூடிய அந்த அரபு மொழியினுடைய ஒரு அறிமுகம் நமக்கு தேவைப்படுது. இந்த இரண்டையும் அடிப்படை அறிவாக வைத்துக்கொண்டு இதன் பிறகு வரக்கூடிய எல்லா பகுதிகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் குர்ஆனுடைய அறிமுகம். குர்ஆன் எத்தனை சூறாக்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது? 114 சூறாக்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை சிலர் தமிழ் மொழிபெயர்க்கும் போது சூறாக்களை அத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பாங்க. குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் 114 சாப்டர்ஸ். ஸோ குர்ஆன் என்பது 114 சாப்டர்ஸை கொண்ட ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சாப்டர் என்பதோ அத்தியாயம் என்பதோ சூறாவுக்கு சரியான மொழிபெயர்ப்பா அப்படின்னாக்கா கிடையாது. சூறாவும் அத்தியாயமும் ஒன்று கிடையாது. அ சூரா இஸ் நாட் அ சாப்டர், நோ சச் திங். ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை எப்படி படிப்பீங்க? அத்தியாயம் 1, அத்தியாயம் 2, அத்தியாயம் 3, அத்தியாயம் 4, இப்படி வரிசையாக அந்த அத்தியாயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் கூட ஒரு கோர்வையாக ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இடத்தில் சொல்லப்பட்ட அந்த செய்தியை மற்றொரு இடத்தில் அந்த ஆசிரியர் மறுபடியும் எழுத மாட்டார். ஏதாவது ஒரு செய்தியை பற்றி அத்தியாயம் 1 சொல்லியிருந்தால் அந்த செய்தியை பற்றி மறுபடியும் பேசக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது அத்தியாயம் 4 அந்த செய்தி பற்றி உங்களுக்கான விளக்கம் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த ஆசிரியர் என்ன போட்டிருப்பார்? இந்த மாதிரி இந்த பேஜில் இதற்கான விளக்கம் முன்னரே சொல்லப்பட்டிருக்குது, அந்த பேஜை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தினுடைய அடிக்குறிப்பில் போடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த செய்தி மறுபடியும் வேறு எந்த இடத்துலையும் அந்த புத்தகத்தில் ரிப்பீட் ஆகாது, திரும்ப திரும்ப வராது. இதை நீங்கள் புத்தகங்களில் பார்த்துருக்கீங்கள? ஒரு புத்தகத்தில் அத்தியாயமாக சொல்லப்படக்கூடிய செய்தி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அந்த செய்தியின் கால வரிசைக்கு ஏற்ப அல்லது அந்த கோர்வையான நிகழ்வுகளுக்கு ஏற்ப சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்துப்போம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3வது அத்தியாயத்தை நாம் 10வது அத்தியாயமாக மாற்றுகிறோம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 8வது அத்தியாயத்தை எடுத்து 1வது அத்தியாயமாக மாற்றுகிறோம். இப்படி மாற்றப்பட்ட அந்த புத்தகத்தை ஒருவரிடம் கொடுத்து படிக்க சொல்கிறோம். இப்போ அந்த புத்தகத்திலிருந்து அவர் சரியான முறையில் படித்து அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுப்பாரானாக்கா அது புரியாது. த கண்டென்ட் வில் நாட் மேக் சென்ஸ் எனிமோ. அதே சமயம் குர்ஆனில் ஒரு ஆள் சூரா கௌசரை படிக்கிறார், இன்னொரு ஆள் சூரா அர்-ரஹ்மானை படிக்கிறார், இன்னொரு ஆள் சூரா வாக்கியாவை படிக்கிறார். அந்த சூரா மட்டுமே அவருக்கு சரியான முறையில் புரியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக புரியும். அதிலிருந்து பல்வேறு கருத்துக்களையும் அதிலிருந்து பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு அழகான கருத்துக்களையும் அவர் தனித்தனியாக ஒவ்வொரு அத்தியாயத்தை எந்த ஒரு வரிசைக்கிரமமாக இல்லாமல் படிக்கும் போதும் குர்ஆன் அழகான முறையில் அவருக்கு புரிகிறது. அப்போது குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த சூறாக்களும் சாதாரண புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களும் ஒன்றல்ல. குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த சூறாக்களும் சாதாரண புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயங்களும் ஒரு இலக்கிய பார்வையில் லிட்ரேச்சர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது குர்ஆனுடைய சூறாக்களும் மற்ற இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயங்களும் ஒன்று கிடையாது. எனவே சூறாக்களை அத்தியாயம் என்றோ அல்லது சாப்டர்ஸ் என்றோ அழைப்பது சரியான முறை கிடையாது. அடுத்து குர்ஆனை ஒரு வரலாற்று புத்தகமாக பார்ப்போம் என்றால், ஏன்னா குர்ஆனில் நிறைய வரலாற்று செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சாதாரண வரலாற்று புத்தகம் எப்படி இருக்கும்? முன்னர் நடந்த செய்திகள் எல்லாம் முன்னாடியும் அதன் பின்னால் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பின்னரும் உள்ள அத்தியாயங்களில் இடம்பெற்றிருக்கும். எந்த ஒரு வரலாற்று புத்தகமும் அதனுடைய கால வரிசைப்படி அமைந்திருக்கும். ஆங்கிலத்தில் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால வரிசைப்படி தான் வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் குர்ஆன் அப்படி எழுதப்பட்டிருக்குதா?
உண்மையிலேயே காலவரிசைப்படி குர்ஆன் தொகுக்கப்பட்டிருந்தால் வந்து முதல்ல எந்த சூரா வந்திருக்கணும்? இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூராவுடைய முதல் 5 வரிகள் தான் வந்து குர்ஆனில் முன்னாடி இருக்கணும். அதே போல் கடைசியாக சூரா பக்ராவில் வரக்கூடிய சில வசனங்கள் தான் வந்து குர்ஆனுடைய கடைசியில் இருக்க வேண்டும். அப்படித்தான் குர்ஆன் அமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது. குர்ஆன் இஸ் நாட் இன் த குரோனலாஜிக்கல் ஆர்டர். குர்ஆன் வந்து எந்த கால வரிசைப்படியும் இல்லை. இருந்தாலும் கூட குர்ஆன் வரலாறுகளை பேசுகிறது. அடுத்து குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த சூறாக்கள் அதனுடைய அளவுக்கேற்ப அமைக்கப்பட்டிருக்குதா? இப்போ சூரா பக்ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குர்ஆன்லேயே மிகப்பெரிய சூறா. சூரா கௌசரை எடுத்துக்கிட்டிங்கன்னா குர்ஆன்லேயே மிகச்சிறிய சூறா. அப்போ சூரா பக்ரா வந்து முன்னாடி இருக்கணும், சூரா கௌசர் வந்து கடைசி சூறாவாக இருக்கணும். இப்படித்தான் வந்து அமைக்கப்பட்டிருக்குதான்னாக்கா அதுவும் கிடையாது. ஒரு சிலர் நினைக்கலாம் குர்ஆன் வந்து அதன் தலைப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சூறாவுடைய பெயர் இருக்கு இல்லையா, அந்த பெயருடைய அந்த தலைப்பின் அடிப்படையில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம். அப்படி பார்த்தா சூரா பக்ரா என்ன தலைப்பு? பசுமாடு. இது சூரா பக்ரா. இந்த சூறாவில் மாட்டை பற்றி மட்டும்தான் வந்து பேசப்படுதா அப்படின்னாக்கா இல்லை. சூரா பக்ராவில் குர்ஆனில் பேசப்படக்கூடிய அனைத்து விஷயங்களை பற்றியும் ஒரு சூறாவில் நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் சூரா பக்ராவில் பார்க்கலாம். எல்லா விஷயங்களையும் வந்து அப்படி தொட்டு 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 பேசியிருக்கும். சூரா இப்ராஹிம், சூரா இப்ராஹிமை எடுத்துக்கொண்டால் நமக்கு என்ன தோணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி எல்லா செய்திகளும் வந்து இந்த சூறா கீழே இருக்கும் அப்படின்னாக்கா நோ, இல்லை. நிறைய செய்திகள் சூரா இப்ராஹிமில் பேசப்பட்டிருக்கிறது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பில்லாத செய்திகள். சூரா பக்ராவில் இருக்கக்கூடிய 286 ஆயத்துக்களும் வந்து பசுமாட்டை பற்றி பேசுதா? இல்லை. அந்த சூறாவில் பசுமாடுகளை பற்றி பேசப்படுது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் பசுமாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாத செய்திகள். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அதுக்கு தலைப்பு இருக்குது. ஒரு சாதாரண புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அந்த அத்தியாயத்தின் கீழ் அந்த தலைப்பை பற்றியே பேசும். ஆனால் குர்ஆனில் வந்து அப்படி பேசப்படுதா? இல்லை. அப்போது ஒரு இலக்கிய கண்ணோட்டத்தோடு குர்ஆனை அணுகும்போது, ஒரு லிட்ரேச்சர் பெர்ஸ்பெக்டிவில் குர்ஆனை பார்த்தோமானால் குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த சூறாக்களும் சாதாரண புத்தகங்களில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களும் ஒன்றல்ல. அல்லாஹு ஆலம். இப்படி பார்க்கும்போது மற்ற புத்தகங்கள் கொண்டுள்ள அத்தியாயங்கள் குர்ஆனில் கிடையாது. அதே போன்று குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களின் அமைப்பு உலகத்தில் உள்ள எந்த புத்தகங்களிலும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் பள்ளியிலோ கல்லூரியிலோ படித்து கொண்டிருக்கும் போது கட்டுரைகள்னால் எழுதியிருப்பீங்க. ஒரு கட்டுரை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த அமைப்பை பின்பற்றி கட்டுரையை எழுதினா தான் வந்து உங்களுக்கு அதற்கான மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். முன்னாடி என்ன இருக்குன்னு ஒரு முன்னுரை இருக்குன்னு, அதன் பிறகு வந்து துணை தலைப்புகள் எல்லாம் இருக்குன்னு, கடைசியில் ஒரு முடிவுரை இருக்குன்னு, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து கோர்வையாக அமைக்கப்பட்டிருக்கணும். இதில் ஏதாவது நீங்கள் மாற்றியோ அல்லது கோர்வை இல்லாமலோ எழுதியிருந்தால் வந்து உங்களுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார்? இது தப்பு, இதை இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இப்படி மாற்றி எழுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்டுரையை வந்து மாற்றி எழுத சொல்லுவார். கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு அமைப்பை கொண்டு தான் வந்து உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் எழுதப்படுது. அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? தனக்குண்டு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொண்டு அந்த குர்ஆனை மிக மிக தனித்துவமான வகையில் வந்து அல்லாஹ் இந்த குர்ஆனை ஏற்படுத்தி இருக்கிறான். இதை போன்ற ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இதை போன்ற ஒரு அமைப்பில் எந்த ஒரு புத்தகமும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. மேலை நாடுகளில் இஸ்லாத்தில் இல்லாமல் குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், அந்த விமர்சன கண்ணோட்டத்தோடு குர்ஆனை இலக்கியம் என்ற கண்ணோட்டத்தோடு படிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க? இதை சாதாரண மற்ற இலக்கியங்களோடு ஒப்பிட்டு குர்ஆனில் வரக்கூடிய இந்த அத்தியாயங்கள் இருக்குல்ல, இது எந்த ஒரு அர்த்தத்தையும் வந்து கொடுக்க மாட்டேங்குது, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கோர்வையாக இல்லை, இப்படி சொல்லக்கூடிய மாற்று மத நண்பருக்கு என்னுடைய பதில் என்னன்னாக்கா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்கள் நீங்கள் ஒப்பிடக்கூடிய மற்ற இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களை போன்று அல்ல. இது சூரா. இது அல்லாஹ் குர்ஆனுக்காகவே ஏற்படுத்திய யூனிக் ஸ்டாண்டர்ட், அற்புதமான ஒரு அழகான அமைப்பு. இந்த அமைப்பை போன்று இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இலக்கியங்களிலும் பார்க்க முடியாது. அடுத்து ஆயாத்துகளை பற்றி வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.